எல்லோருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா முடவாட்டு கால் கிழங்குன்னு சொல்கிறதுங்க. இது மலையில் பாறை இடுக்கில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு. இது சமாதான பகுதியில் விளைவிக்க முடியாது. இது பாறை இடுக்கில் மலையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சீதோஷ நிலைக்கு மலையிலையும் இது எல்லா பக்கம் விளையிறது கிடையாது. மலையில் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் உள்ள பகுதியில் பாறை இடுக்கில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு. இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக கிடைக்குது. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கால்சிய சத்து மினரல் சத்து ரொம்ப அதிகமாக உள்ளதுனால இது பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டுகளுடைய பாகம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்குங்க. ஒவ்வொரு கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை மூட்டு கால் மூட்டு இது போல தான் இருக்குது. இது பார்க்கறக்கு இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம சுத்தப்படுத்திட்டு இந்த மேலே இருக்கிற தோலை சுத்தப்படுத்தி நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு இதை ஒரு சூப் மாதிரி தயாரிக்க போகிறோம். இது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். வெட்டி போகிற ஒரு தண்ணியில் போட்டு இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை வேக வைக்கிறோம். வேக வச்சு அதை தண்ணி வடித்து வச்சுட்டு அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஆற விட்டுறணும். ஆற விட்டு போட்டு அப்புறம் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கேட்டிங்கன்னா, இதுக்குண்டான மசாலா நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மசாலா குழம்புக்கு அரைக்கக்கூடிய பட்டை சோம்பு கிராம்பு அது கூட குருமிளகு சின்ன வெங்காயம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி இது இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திட்டு இதுகளுக்கு நம்ம எவ்வளவு நம்ம எடுக்கிறோமோ, இப்போ வீட்டில் நம்ம செய்கிறோமோ அளவாக செய்வோம். நம்ம நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய எடுக்குவோம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதில் இந்த கிழங்குல பாதி கிழங்கு எடுக்கிறது. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த தோல் மேலே இருக்கிறத நீக்கிட்டு நான் மேலே சொன்ன மாதிரி அதை கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு அதே மாதிரி மசாலா செஞ்சு இந்த கிழங்கு ஆற விட்டு அந்த மசாலா எண்ணெயில் விட்டு வணக்கி எடுத்துட்டுங்க அதையும் ஆற விட்டுறணும். இது ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கணும். இப்போ தண்ணி கிழங்கு வேக வச்சிருக்கோம்லவா, அந்த கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். இது ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம மசாலாவுடைய இது பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். அது ரெண்டையும் சேர்த்திட்டு தேவையான ஒரு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு ஒரு கொதி வர வைக்கணும். கொதி வைக்கும்போது என்னென்னா நம்ம அது கூட மல்லி இலை புதினா இலை இது மேலே கொஞ்சம் அது கூட சேர்த்திட்டு நம்ம செஞ்சுட்டு நல்லா கொதி வர வச்சுட்டு வடிச்சிட்டு நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய எல்லா வலிகளுக்கும் கேட்குங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயின் சொல்கிறோம்லவா, ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய மூட்டு வலிகளுக்கு ரொம்ப நல்லா நிவாரணமாக கிடைக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப தீரும்.